அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்க நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி தான், விழுகிறக்கள் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நாம் மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி. மற்ற பேர்லாம் அங்கே ஸ்டாக்னேட்டா அங்கே நின்று சாக்கடையா மாதிரி போயிட்டே இருக்கும். அது பயன்படாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த திமுக பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமைதான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்க நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலம்பரம் நீங்க பிள்ளைகளை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நீங்க ஸ்கூல்ல விட்டா போதும். முதலமைச்சர் மட்டும் வேண்டியது உண்மையே ஒண்ணுதான். காலம்பர சாப்பாடு நான் போறதுல இருந்து மதியான சாப்பாடு போறதுல இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு உயர்கல்விக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறது, கல்வி உயர்கல்வியை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுல இருந்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். இப்ப போட்டின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கோவிச்செல்வனுக்கு தான் எத்தனை பிள்ளைங்க 12ஆம் முடிச்சு பாஸ் பண்ணி அனுப்பிச்சு உங்க காலேஜ் நீங்க சேர்த்துட்டே இருக்கணும். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏன் ஒன்றிய அரசே சொல்லுது 2030 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேரக்கூடிய அந்த சதவீதம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னா 50% நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்றாங்களே. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 53% கொடுத்துட்டோம். கலைஞர் போட்ட விதை அவர் காமிச்ச பாதை அதான் நீங்க 53 வந்து நாங்க நிக்கிறோம். இது மிக விரைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்றது 53 நின்றக்கூடாது. 100% 12ஆம் வகுப்பு முடிச்சா கல்லூரியில சேர்க்கிற அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அவங்க நிர்ணயிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இன்னைக்கு 2 பேரை நாம் பெற்றிருக்கின்றோம், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர்கள். இல்லையா சொல்லும்போது சொன்னார் நம்முடைய தலைவர்கள் 234 200 இலக்காக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞரின் தம்பிகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்தியுடைய உடைவாளாக இருப்பது இளைஞனை தான். தலைவர் நமக்கு 200 சொன்னார்னா இளைஞரின் தம்பிகளே உங்களுடைய உழைப்பின் மூலமாக 234க்கு 234 வென்றது திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு படைத்தது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். பெற்று தருகின்ற உறுதி தருகின்ற ஒரு கூட்டமாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலம்பரம் நீங்க பிள்ளைகளை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நீங்க ஸ்கூல்ல விட்டா போதும். முதலமைச்சர் மட்டும் வேண்டியது உண்மையே ஒண்ணுதான். காலம்பர சாப்பாடு நான் போறதுல இருந்து மதியான சாப்பாடு போறதுல இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு உயர்கல்விக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறது, கல்வி உயர்கல்வியை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுல இருந்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன்.